ஆத்மா வெளியில போயிடுது. அது இன்னொரு இடத்துல போய் உட்காரும்போது, ம். அது பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அது பெண்ணோ, ஆணோ அந்த ம். இறந்தவங்களோட அந்த கேரக்டரைசேஷன் அப்படியே வருது. நெகட்டிவ் வேல கொண்டு போறது. இதற்கு போய் மரத்துல ஆணி அடிச்சு, அவங்க ம். முடிய வைக்கிறது. இதற்குன்னு கோவில்களே தனியா இருக்கு. அப்ப இது உண்மைதான். எல்லாத்துக்குள்ளேயும் உண்மையும் இருக்கு, பொய்யும் இருக்கு. ஆவிகள் பிடித்ததாக சொல்லக்கூடிய சில பெண்களோட பார்க்கும்போது, மன ரீதியில பாதிப்படைந்தவர்களும் பெருவாரியா இருக்காங்க. அவர்கள் வீட்டில மரியாதை குடுக்காமல், ரொம்ப ஒடுக்கப்படுறதுனால, ரொம்ப கஷ்டங்கள் குடுக்கறதுனால, அத வெளிப்படுத்த முடியாமல், யாரையும் கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது, ரொம்ப துன்பத்துல அவஸ்தைப்படும்போது, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆக்ரோஷம் வெளிப்படக்கூடிய ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஆக்ரோஷத்த வெளிப்படுத்தும்போது, அதற்கு என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன காரணத்த சொல்ல முடியும்ன்னு கூட இருக்கிறவங்க ஏதாவது பேய் பிடிச்சிருச்சோ, ஆவி பிடிச்சிருக்குமோ, ஏதாவது அமானுஷ்யங்கள் உள்ள பூந்திருக்குமோ அப்படின்னு ஒரு காரணத்தை உருவாக்கும்போது, இவர்கள் அந்த ஆக்ரோஷம் வெளிப்பட்டு மீண்டும் பழைய நிலை வரும்போது, இவர்கள் நினைக்க, "ஓ! நமக்குள்ள ஆவி வந்திருக்கும்." ஸோ அந்த இயற்கையாகவே இவர்களே கற்பனை பண்ணிக்கொண்டு பெருவாரியான மக்கள் இருக்காங்க. சில நேரங்கள்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 10 பேர் பேய் பிடிச்சு ஆடுற மாரி இருந்தா 10 பேரும் பொய்யா இருக்கலாம். அதுல ஒரு ம். 1,00,000 பேர் ஆடுறாங்கன்னா, அதுல ஒருத்தவங்க 2 பேரும் உண்மையா இருக்கலாம்.